மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாதாம். நான்சென்ஸ். வாளை ஆட்டும் ஒரு நாய்க்குள், பெயர் சினுங்கும் கிளிக்குள், கூட உறங்கும் முயலுக்குள் ஒரு காதலை பிரிவை மீட்டெடுக்கிறான் மனிதன். நள்ளிரவுகளில் சாலையோரத்து நாய்களை கட்டிப்பிடித்து கிஸ்ஸடித்து கொஞ்சி பேசிக் கொண்டிருக்கும் குடிகார அண்ணன்களை அன்பு மிருகங்கள் என்று அழைக்கலாமா? காலம் முழுக்க ஜல்லிக்கட்டு காளைகளை தயார் செய்வதிலேயே வாழ்க்கையை தொலைத்தவர்கள், பறவைகளுக்கான ஆராய்ச்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர்கள், பாம்புகளின் புதிர்களை தெரிந்து கொள்வதையே பயணமாக்கிக் கொண்டவர்கள் ஓர் அதிசயம் போல் நம்மை கடந்து கொண்டே இருக்கிறார்கள். பிச்சை எடுக்கும் யானையின் கண்களில் அசைகிறது பிறந்த பெருவனம் என்ற மலையாள கவிஞர் ஐயப்பனின் கவிதையை படித்திருக்கிறீர்களா? காடுகளுக்கு சுற்றுலா போகும் மனிதர்கள், குடித்துவிட்டு வீசி போகும் பீர் பாட்டில்கள், காலில் குத்தி சீல் வைத்து யானைகள் செத்து போகின்றன. கல்மண்டபத்து கிளிகள் பனகல் பார்க் வாசலில் சீட்டெடுத்து கொடுத்து நம்மை சபிக்கின்றன. சிங்கமும் சிறுத்தையும் அலவுன் சாப்பாடு சாப்பிட்டு கூடாரங்களில் கண்ணை கசக்கிக் கொண்டு இருக்கின்றன. புலியை காப்போம் என மவுண்ட் ரோட்டில் ஸ்பான்சர் பிடித்து பேனர் வைக்கிறார்கள். அதே நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்களிடம் நமது காடுகளையும் உயிர்களையும் விலை பேசி விற்று கொண்டிருக்கிறோம். 10-20 வருடங்களுக்கு முன்பு வரை வெளியில் பேசிக் கொண்டிருந்தால் ஏதேனும் குருவி சத்தங்கள் நம்மை கடந்து போகும். செல்போன் டவர்கள் முளைத்து கிடக்கும் மண்ணில் இப்போது ஒரு சிட்டுக்குருவியை பார்க்க முடிகிறதா? மண்ணில் பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிற விஷத்தன்மையில் பருந்துகளும் பலவிதமான பறவைகளும் அழிந்து கொண்டே இருக்கின்றன என்றெல்லாம் பசுமை விகட நண்பர் ஒருவர் சொன்னபொழுது யானை டாக்டர் கதையில் ஜெயமோகன் எழுதியிருந்தது நினைவுக்கு வந்தது. மனுஷன் என்னமோ அவனை பெரிய புடுங்கின்னு நினச்சிக்கிறான். மிருகங்களுக்கு ஆத்மா கிடையாது, பகுத்தறிவு கிடையாதுன்னு. அவனோட எச்ச புத்தியில ஒரு சொர்க்கத்தையும் கடவுளையும் உண்டு பண்ணி வச்சிருக்கானே, அதுல மிருகங்களுக்கு இடம் கிடையாதா என்ன? நான்சென்ஸ். வட்டியும் முதலும் புத்தகத்தில் இருந்து.